அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம் வீட்டிற்குள் VBSஇன் 4ஆம் நாள். இன்றைய பாடம் சக்கேயுனுடைய வீட்டில் இயேசு. சக்கேயு என்றால் என்ன என அந்த பெயருக்கு நாம் அர்த்தத்தை தேடும் பொழுது சக்கார் யாவே என்ற ஒரு வார்த்தையிலிருந்து இந்த பெயர் வந்தது என விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் கடவுள் நினைப்பது அல்லது கடவுளை நினைத்தவர் என அர்த்தம் பெறுகிறது. எனவேதான் அந்த வழியாக சென்ற இயேசு அத்திமரத்திலே இருந்த இந்த சக்கேயுவை பார்த்து அழைக்கின்றார். கடவுள் நினைத்து இவரை அழைத்தார் என பொருள்படுகின்றது. அதனோடு சேர்த்து சக்கே என்றால் கபடற்றவர், தூய்மையானவர் என்றும் பொருள்படும் என ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த கபடற்றவராகவும் தூய்மையானவராகவும் இந்த சக்கேயு உண்மையிலேயே இந்த பெயருக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்தாரா என்று சிந்தித்தோமேயானால் அவர் வரி தண்டுபவர்களுடைய தலைவராக இருந்தார். வரி தண்டுபவர்களையே அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது அந்த யூத சமுதாயத்தில் வரி தண்டுபவர்களின் தலைவராக இருந்த இந்த சக்கேயுவை அவர்கள் எவ்வாறு பார்த்தார்கள்? இவர் ஒரு கொடுமைக்காரராக மக்கள் மீது அதிக வரியை செலுத்தி அவர்களிடந்து அந்த வரியை பெற்றுக்கொள்ளும் ஒரு மனிதனாக தான் இந்த மனிதன் கருதப்பட்டான். ஏன் இந்த சக்கேயு வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்றார் என்று பார்த்தோமேயானால், முதலாவதாக ஆண்டவரை நான் காண வேண்டும், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை, அந்த விருப்பம் தன்னுடைய உள்ளத்தில் எழுந்ததுதான் முதல் காரணம். இரண்டாவதாக தான் குள்ளமாக அல்லது குள்ளனாக இருந்த பொழுதும் நான் ஆண்டவரை எப்படியாவது காண்பேன் என்று அந்த அத்திமரத்திலே மேலே ஏறி கடவுளை பார்க்க ஆர்வம் கொண்டது இரண்டாவது. மூன்றாவதாக இதோ நான் வரி தண்டுபவனாக இருக்கின்றேன், வரி தண்டுபவர்களின் தலைவனாக இருக்கின்றேன், எனவே யார் மூலமாவது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணலாம் என எண்ணாமல் நானே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்ணார காண்பேன் என்று உணர்ந்து அதனை செயல்வடிவு கொடுக்கின்றார். எனவேதான் கடவுள் மனிதரை தேடி வருகின்ற ஒரு காலச்சூழல் இந்த நிகழ்விலே காண்கின்றோம். மனிதர்கள் கடவுளை தேடி செல்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய இல்லங்களுக்கு வரும் பொழுது நாம் மனமாற்றம் பெற வேண்டும். மூன்றாவதாக தூய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 1 மற்றும் 2ஆம் அதிகாரத்திலே அழகாக கூறுவார். நல்லெண்ணத்தால் எழுகின்ற நற்செயல்களில் நிலைத்திருங்கள் என கூறுவது போன்று வெறுமனே எண்ணத்தில் மனமாற்றம் கொண்டவர்களாக இல்லாமல் செயலில் மனமாற்றம் கொண்டவர்களாக, நம்முடைய எண்ணங்களை, உள்ளத்தினுடைய மனமாற்றத்தை செயலில் வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாக வாழ நம்மை இந்த பாடம் அழைக்கின்றது. எனவே நாம் நம்முடைய இல்லத்திற்கு வருகின்ற இயேசுவோடு உரையாடுவோம், அவருடைய வார்த்தைகளினால் மனமாற்றம் பெறுவோம், அந்த வார்த்தையின் வழி பிறருக்கு பணி செய்வோம். அனைவருக்கும் நன்றி.